எப்படி மாப்பிள்ள அவரை கொண்டீங்க அந்த அசுரன் அப்படி கேட்கின்ற பொழுது மோகினியாக அவதாரம் எடுத்து அவனை மயக்கு கொண்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு முறை மோகினி அவதாரம் எடுத்து காட்டுங்களேன். உங்களை விஷயத்துல அழகா இருப்பீங்க நீங்க அப்படின்னு ஐயா. சரி மகாவிஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் சொன்ன உடனே மோகினி அவதாரத்துல நின்றார்ல. மோகினி அவதாரத்தை கண்ட உடனே சிவபெருமானுக்கு மோகம் வந்துருச்சு. இப்படி ஒரு அழகா இருக்காளே அப்படின்னு மோகத்தால் ஏற்பட்டதால் அங்கே ஆசை என்று சொல்ற விந்தாகப்பட்ட வந்து கையில தோன்றியது. அப்பேற்பட்ட கையில தோன்றியன் தான் ஐயப்பன். கையப்பன் சொல்ற ஐயப்பன் ஹரிஹர சுதராக மாறுறான். அப்பேற்பட்ட நல்ல ஒரு உலகத்தில் நன்மை வைப்பதற்காக இப்படி பலவிதமான நன்மையான நற்கலகத்தை ஏற்படுத்திருக்கேன். அப்பேற்பட்ட ஹரிஹர சுதனையும் வணங்கிவிட்டு கதைக்கு செல்றேன். பம்பையின் நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையே ஹரிஹரன் திருமகளே நீதான் அறிந்தாய் முதன் முதலே. பம்பை நதிக்கரையே உந்தன் பெருமைக்கு இணையில்லையே ஹரிஹரன்